ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மள பல பேர் மாத சேலரியை எதிர்பார்த்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்மள பலருக்கும் இருக்கிற கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் பீரியட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எப்படி மாதம் ஒரு வருமானம் வரும், அப்படிப்பட்ட மாத வருமானம் தரக்கூடிய அந்த திட்டத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல பலருக்கும் ஒரே இருக்கலாம். பலரும் அப்படிப்பட்ட திட்டங்களை நோக்கி பயணிக்கிறவராக இருக்கலாம். சப்போஸ் நீங்களும் ரிட்டையர்மெண்ட் பற்றின கவலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்குறதன் மூலம் ரிட்டையர்மெண்ட்டில் நம்ம எப்படி எளிதாக பணம் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் 2 விதமான முதலீடுகளை செஞ்சு நம்ம எப்படி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் வழியாக மாதம் ஒரு 20,000 நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி விளக்க போகிறேன். இது 20,000 தான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஃபிக்ஸான ஒரு முதலீடும் கிடையாது. உங்களுக்கு விருப்பமான நீங்கள் முதலீடுகள் நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோவில் நான் கொடுக்குற விஷயங்கள் கால்குலேஷனில் தான் நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். இந்த கால்குலேஷனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்களும் இப்படிப்பட்ட திட்டத்தில் முதலீடு பண்ணலாம், எனக்கும் பென்ஷன் வரும், அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நீங்கள் முதலீடு பண்ணுறதை நான் உங்களுக்கு ஊக்குவிக்க போகிறேன். அப்படிப்பட்ட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மள பல பேருக்கு இப்போ எஸ்ஐபின்னா என்னன்னு தெரியும். எஸ்ஐபின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதாவது மாதம் மாதம் நம்ம எப்படி ஆர்டியில் ஒரு பணத்தை நம்ம சேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலம் நமக்கு அந்த மாதம் 2,000 5,000 அல்லது 1,000 என்ன ஒரு முதலீடாக இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டில் ஒவ்வொரு மாதமும் அது கட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த யூனிட் அலோகேட் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது முதலீடு பண்ணுறது, அதாவது நம்ம மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு பண்ணுறது. அடுத்தது எஸ்டபிள்யூபின்னா நம்ம பண்ணின முதலீடுலேருந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம வெளியில் எடுக்கிறது. இது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் சொல்லுவாங்க. இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் வழியாக நம்ம எப்படி ஒரு குறைவான தொகையை முதலீடு பண்ணி நமக்கு எப்படி மாதம் ஒரு வருமானத்தை பெறுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் 3 விதமான காம்பினேஷன்ஸோடு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்று லம்சம் முதலீடு பண்ணுறது, அடுத்தது எஸ்ஐபி முதலீடு பண்ணுறது, தேர்டாக சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் வழியாக நம்ம பணத்தை வித்ட்ரா பண்ணுறது. இந்த 3 விதமான முதலீட்டை பற்றி நான் இதில் விளக்க போகிறேன். நம்மள பல பேர் இப்போ ஒரு ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். பட் ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் நம்மளோட பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, நமக்கு மாதம் ஒரு பென்ஷன் வர மாதிரி ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதோட எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்குது. ஏன்டா மாதம் நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு மாதாந்திர செலவுக்கு பணம் தேவைப்படும். ஏன்டா இன்கம் வரப்போகிறது கிடையாது. நம்ம சேர்த்து வச்ச பணத்தில் நமக்கு பென்ஷன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ட்டு பலருக்கும் இது ஒரு எண்ணமாக இருக்கும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் சேரணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு எப்படி நம்ம பென்ஷன் மாதிரி மாதம் ஒரு தொகையை ஈட்ட போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா லம்சம் முதலீடு. இந்த லம்சம் முதலீடை பொறுத்த வரைக்கும் நம்ம உதாரணத்துக்கு நான் 2 லட்ச ரூபாய் அப்படிங்கிறத நான் இங்கே போட்டிருக்கேன். உங்களோட கையில் என்ன பணம் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். சப்போஸ் 5 லட்சமோ அல்லது 10 லட்சமோ இருந்துச்சுன்னா, சப்போஸ் மார்க்கெட் இறங்கி இருக்க டயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறது சிறந்தது. சப்போஸ் அதிகபட்ச விலையில் மார்க்கெட் இருக்கப்போ நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் அது ரிஸ்க்குன்னு சொல்லுவேன். எப்பெல்லாம் இப்போ பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சரிஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இந்த சரிவில் உங்களோட லம்சம் தொகை பிரித்து முதலீடு பண்ணுங்கள். ஸோ நம்ம லம்சம் முதலீடை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லம்சம் தொகையை நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம முதலீடு பண்ணதான் நம்ம எடுத்துக்கலாம். பட் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணிவிட்டு அதற்கு அடுத்தது மாதம் ஒரு எஸ்ஐபியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த எஸ்ஐபி எவ்வளோக்கு ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுவும் ஒரு 10 வருடத்துக்கு தொடர்ந்து நம்ம முதலீடு பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன்ஸில் நம்ம முதலீடு பண்ணால் நமக்கு அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 1 by 1 பார்ப்போம். அப்போ தான் கிளியரான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம பண்ணின முதலீடுங்கிறது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லம்சமும் பண்ணியிருக்கோம், இதில் எஸ்ஐபி முதலீடும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்வேஸ் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப க்ரோத் ஆப்ஷன்ஸில் எப்பயுமே நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். டிவிடெண்ட் ஆப்ஷனில் முதலீடு பண்ணிங்கன்னா டிவிடெண்ட் டேக்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட தவறு செய்யாமல் எப்பயுமே நீங்கள் க்ரோத் ஆப்ஷன்ஸில் முதலீடு பண்ணுங்கள். எனக்கு டிவிடெண்ட் தான் கிடைக்குது, எனக்கு அதுதான் பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது உங்களோட வசதி. பட் இருந்தாலும் நான் அவேர்னஸுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அன்னெசரியாக டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் நான் எப்படி 1 crore அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன், என்ன போர்ஷன்ஸில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன். அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் A to Z நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட 1-to-1 மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் 1-to-1 மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும்.
இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதன் மூலம் நீங்களும் அப்படிப்பட்ட 1 crore கோலை வந்து நீங்கள் எளிதாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் லான்ச்சிங் ஆஃபரில் வந்து 25லேருந்து 40% வரைக்கும் இப்போ டிஸ்கவுண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணி நீங்களும் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியலை வந்து வெல் நாலேஜோடு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு முதலீடு நம்ம வந்து 2 லட்ச ரூபா வந்து நம்ம லம்சம் முதலீடு பண்ணியிருக்கோம். அந்த லம்சம் முதலீடு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணதாக எடுத்துக்கலாம். 2015 நம்ம முதலீடு பண்ணதாக எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்ப வந்து நம்மளோட 2 லட்ச ரூபா முதலீடுங்கிறது வந்து எந்த அளவு வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். 2 லட்ச ரூபா முதலீடு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் எந்த அளவு வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,57,638 ரூபாவாக இருக்குது. இது வந்து லம்சம் முதலீடை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டயத்தில் பங்கு சந்தை இறங்குறதுனால இதோட வேல்யூ ஸ்லைட்லி கம்மியாக இருக்குது. இல்லாட்டி இதோட வேல்யூ வந்து நியர்லி ஒரு 10 lakh அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இது வந்து லம்சம் முதலீடை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம எஸ்ஐபியும் நம்ம பேரலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த எஸ்ஐபியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 10,000 இனி நம்ம மாதம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த எஸ்ஐபியில் 10 வருஷத்தில் வந்து ஓவராலாக நம்ம பண்ணணும் முதலீடுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 12 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருப்போம். 10,000 வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வந்து 1,20,000 நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் 10 வருஷத்துக்கு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம எஸ்ஐபியில் பண்ண அந்த 10,000 முதலீடுங்கிறது வந்து 12 லட்ச ரூபா வந்து இந்த 10 வருஷத்தில் நம்ம தொடர்ந்து முதலீடு பண்ணியிருப்போம். ஸோ நம்ம பண்ணின எஸ்ஐபியோட அந்த 12 லட்ச ரூபாங்கிறது எந்த அளவு வளர்ந்துருக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம 12 லட்ச ரூபாவோட அந்த எஸ்ஐபியோட வேல்யூ வந்து இன்றைக்கி எந்த அளவு வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 33,13,230 ரூபா வந்து வளர்ந்துருக்கும். இது 10 வருடத்தில். நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்து மார்க்கெட்டில் வந்து எஸ்ஐபி வந்து எந்த அளவு வந்து பெரிய அளவில் வளர்ந்துராது. ஒரு 3 வருஷம் 5 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து வளரவே ஆரம்பிக்கும். அதனால் பலரும் வந்து என்ன பண்ணுவாங்க, எஸ்ஐபியில் பெரிய growth இல்லை அப்படின்ட்டு விற்றுட்டு வெளியேறிடுவாங்க. அந்த தப்பை நீங்கள் செய்யாமல் தொடர்ந்து ஸ்டே இன்வெஸ்டடாக லாங் டேர்மில் இருக்கிறப்ப எவ்வளோ பெரிய growth கிடைக்குதுன்னு பாருங்கள். 10 வருஷத்தில் வந்து நீங்கள் பண்ணின 12 லட்ச ரூபாங்கிறது வந்து 33 லட்ச ரூபா வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து எஸ்ஐபி முதலீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து 2 லட்ச ரூபா பண்ண லம்சமுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. 12 லட்ச ரூபா எஸ்ஐபி முதலீடு, அதுக்கப்புறம் வந்து 2 லட்ச ரூபா வந்து லம்சம் முதலீடு. இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 14 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. இந்த 14 லட்சத்தோட இன்னையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் கம்பெனியில் நம்ம பார்க்குறப்ப வந்து இதோட வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட 41,70,872 ரூபா வளர்ந்துருக்கும் 10 வருடத்தில். ஸோ எவ்வளோ பெரிய டியூரேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களோட முதலீடு வந்து எந்த அளவு growth ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி எப்படி நம்ம மாதம் பென்ஷன் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாதம் 20,000 ரூபா வந்து எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எந்த டேட்டில் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அந்த டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூனிட் வந்து விற்றுட்டு உங்களுக்கு அந்த 20,000ங்கிறது வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும். இதற்கு நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தடவை மாத்திரம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா மாதம் டாண்டு அந்த பர்டிகுலர் டேட்டில் யூனிட் விற்றுட்டு உங்களுக்கு அந்த பணம் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ எப்போயிலேருந்து நம்ம வந்து இந்த எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணின முதலீடு வளரணும். அதற்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நான் சொன்னது வந்து 2015 வந்து நம்ம பண்ணின முதலீடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். லம்சமும் வந்து 2015 ஆரம்பிச்சிருக்கோம், பிப்ரவரியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எஸ்ஐபியும் வந்து பிப்ரவரியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த 10,000 மினி எஸ்ஐபியும் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஓவராலாக நம்ம பண்ணது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அந்த எஸ்ஐபியும் சரி அந்த லம்சமையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை, தொடர்ந்து வளர விட்டுருக்கோம். ஸோ 5 வருஷம் கழித்து நம்ம பண்ணின முதலீடுலேருந்து எஸ்டபிள்யூபி வழியாக நம்ம எடுக்கிறோம். எதற்காக இவ்வளோ பெரிய பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ணின முதலீடுங்கிறது வளர ஆரம்பிக்கணும். அதற்கப்புறம் தான் நீங்கள் அதுலேருந்து வித்ட்ரா பண்ணுறது நல்லது. அதனால தான் வந்து இந்த 5 வருஷ காலங்கிறத நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 இயர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் 20,000 இனி நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். இது 2020 பிப்ரவரியிலேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறதை நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 2025 வரைக்கும் பார்க்குறப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,20,000 ரூபா வந்து நம்ம வித்ட்ரா பண்ணியிருப்போம். நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்தியாங்க. 20,000 ரூபா மினி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எடுத்தால் எவ்வளோ வரும், அதை வந்து மல்டிப்ளை பண்ணி 5 இயர்ஸோடு போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கால்குலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,20,000 ரூபா வந்து நம்ம வித்ட்ரா பண்ணியிருப்போம். இதை வந்து நம்ம பென்ஷன் மாதிரி தொடர்ந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக நம்ம பண்ணின முதலீடு இன்னும் பேலன்ஸ் ஏதாச்சும் இருக்குமா? ஏன்டா 12 லட்ச ரூபா நம்ம எடுத்தாச்சு, நம்மளோட முதலீடு நம்ம பண்ணினது வந்து 14 லட்ச ரூபா நம்ம பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 12 லட்ச ரூபா நம்ம எடுத்தாச்சு. இன்றைக்கி பாக்கி இருக்கிற
தொகை நமக்கு என்ன, அல்லது நம்ம பண்ணின முதலீடு எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணின முதலீடுலேருந்து நம்மளோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 8,56,319 ரூபா வந்து இன்னும் வேல்யூ இருக்குது. அதாவது இதை வந்து நம்மளோட முதலீடு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பண்ணது வந்து 14 லட்ச ரூபா பண்ணோம். அதுலேருந்து இப்போ தொடர்ந்து வித்ட்ரா பண்ணதுனால நமக்கு நம்ம யூனிட் வந்து குறைச்சிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூனிட்டை விற்று தான் வந்து நமக்கு மாதம் வருமானம் மாதிரி நமக்கு அந்த தொகை வருது. ஸோ ஒவ்வொரு வித்ட்ராவலையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்க முதலீட்டிலேருந்து நம்மளோட யூனிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணின அந்த 14 லட்சத்துலேருந்து இப்போ 8 லட்ச ரூபா வந்து குறைஞ்சிருச்சு. ஈவன் தோ 8 லட்ச ரூபா குறைஞ்சிருந்தாலும் நீங்கள் பண்ணின அந்த முதலீட்டோட வேல்யூ இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,21,435 ரூபாவாக இருக்கும். ஸ்டில் வந்து உங்களோட இந்த மார்க்கெட் வந்து இப்போ குறைஞ்சிருக்கிறதுனால ஸ்லைட்லி வந்து குறைஞ்சிருக்கலாம். பட் அதே நேரத்தில் இன்னும் நீங்கள் எவ்வளோ காலம் வந்து இதை ஹோல்ட் பண்ண போகிறீங்களோ அந்தளவு வந்து உங்களோட முதலீடு வந்து தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நீங்களும் வந்து பேரலி வந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ்லி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். பட் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். வெறும் 2 லட்ச ரூபாவை போட்டு மாதம் எஸ்ஐபியில் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய தொகையை நீங்கள் மாதம் 20,000 ரூபா வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து 2 லட்ச ரூபா குறைவான தொகையை நான் போட்டிருக்கேன். பலர் டைம் வந்து இப்போ 5 லட்ச ரூபா இருக்கலாம், 10 லட்ச ரூபா இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் எந்த அளவு நீங்கள் போட்டு எவ்வளோ லாங் பீரியடில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ பென்ஷன் மாதிரி உங்களோட லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக நீங்கள் கழிக்க முடியும். இதற்காக தேவையில்லாமல் நீங்கள் போய் எல்ஐசியில் இருக்கிற ஒரு பென்ஷன் திட்டம், அப்புறம் மணி பேக் திட்டம், இப்படிப்பட்ட திட்டங்களில் கொண்டு போய் உங்கள் பணத்தை போட்டு உங்கள் பணத்தோட வேல்யூவை குறைச்சிடாதீங்க. அதுலேருந்து வர ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா மிஞ்சும் போனால் ஒரு 4 to 5% தான் கிடைக்கும். தயவு செஞ்சு இப்படிப்பட்ட திட்டத்தில் சேராதீங்க. இதே மாதிரி லாங் டேர்ம் பிளான் பண்ணுங்கள். உங்களோட முதலீடுகளை ப்ராப்பராக வைங்க. செலக்டிவாக நல்ல ஃபண்டுகளை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட முதலீடு வந்து பெரிய அளவில் குரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ணுற முதலீடை வந்து எந்த அளவு நம்ம பெரிய தொகை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட வந்து எந்த அளவு டியூரேஷன் வந்து லாங்காக வச்சுக்கிறோமோ அதுதான் வந்து பெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்களும் என்னோட அந்த 1 crore அப்படிங்கிற கோல் அடையிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த டார்கெட் அடையிறதுக்கு என்னோட பிளான் உங்களுக்கு உதவும் நான் நம்புகிறேன். இதேமாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை எகெயின் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பபாய். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வெறும் 2 லட்ச ரூபாயில் வந்து நம்ம எப்படி 20,000 ரூபா வந்து மாதம் பென்ஷன் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க.